நான் தலித் என்ற அடையாளத்துடனே அழைக்கப்படுகிறேன். என் முன்னோர்கள் வறுமை காரணமாக இலங்கைக்கு சென்றவர்கள். இதோ நான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியுடன் அமர்ந்திருக்கிறேன். என் மகள் லண்டனில் படிக்கிறாள். இதற்கு காரணம் திராவிட சித்தாந்தம். ராசா இப்படி பேசியிருக்காரு. இந்த உணர்ச்சிகரமான பேச்சில் எல்லோரும் மயங்கி திராவிட மாடல் தான் எல்லாமே என்ற சிந்தனைக்குள் மூழ்கும் முன் வேறு சில வரலாற்று குறிப்புகளை தெரிந்து கொள்வது நல்லது. கக்கன் அவர்கள் கூட தலித் என்றே அறியப்பட்டவர், காங்கிரஸ்காரர். 1939 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் தலித்களின் நுழைவு நிகழ்வில் முக்கிய பங்களித்தவர். இந்தியாவின் முதல் பொது தேர்தலில், அதாவது 1952 மதுரை தொகுதியில் வென்று நாடாளுமன்றம் சென்றவர் கக்கன். பின்னர் 1957 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சரானார். கக்கன் அவர்களுடைய பிள்ளைகள் பெரிய படிப்பு படித்து குறிப்பிடத்தக்க பணிகளில் இருந்தார்கள். கக்கனுடைய பேத்திகளில் ஒருவர் இங்கிலாந்தில் தேசிய மருத்துவ பணியில் பணிபுரிகிறார் என்றும் தகவல் இருக்கிறது. ராசா பிறப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே கக்கனை பாராளுமன்ற உறுப்பினராக்கியது திராவிட சித்தாந்தமா? அவரது பிள்ளைகளின் கல்விக்கு உதவியது திராவிட ஆட்சிகளா? இல்லை. இடஒதுக்கீடு என்பதும் சமூகத்தின் பல தரப்பினருக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு என்பதும் திராவிட சித்தாந்தத்துக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்கள் அல்ல. திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சமூக நீதி போராட்டங்கள், இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய மைசூர் மகாராஜா போன்றவர்கள் போராட்டங்களுக்கு செவிசாய்த்து சட்ட வடிவத்துக்கு வழிவகுத்த அன்றைய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் என பலரது பங்களிப்பில் பல்வேறு காலகட்டங்களில் பயணித்து உருவானதுதான் இந்த இடஒதுக்கீடு நடைமுறை. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடஒதுக்கீடுகள் தான் காலப்போக்கில் பல்வேறு மாறுதல்களுடன் தொடர்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை திராவிட சித்தாந்தம் மட்டுமே குத்தகைக்கு எடுத்தது போல் பேசுவது ராசாவின் அரசியல். அந்த மாய குத்தகையை கடந்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியதே பொதுமக்களின் அறிவியல்.